ஹாய் ஸ்பைடிஸ் இன்ட்ரோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்னமெண்டல் ஃபிஷ் ட்ரேட் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி நம்ம 3 வீக்ஸ்க்கு முன்னாடி இங்க வந்திருந்தோம். வந்தப்ப அந்த வீடியோக்கே பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தீங்க. ஸோ அப்பயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பொங்கல் டைம்ல தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா ஷாப்ஸும் ஓப்பன் பண்ண போறதா. ஸோ உங்களுக்காக கண்டிப்பா நான் வந்துட்டு அன்னைக்கு வீடியோ பண்றதா சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நம்ம அதை கவர் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம பொங்கல் டைம் அப்படின்றதுனால உள்ள ஒரு சில இதுவுமே போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில காம்படிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் லைக் தட் போயிட்டு இருக்கு. போல 4 டேஸா போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம 17th அதுவுமா வந்துட்டு வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு என்னென்னலாம் உள்ள போயிட்டு இருக்கு, ஷாப்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஓப்பன் ஆயிருக்கு, உள்ள என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்ற எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்டேட் பண்றேன். ஸோ நீங்க வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கீழே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த மாதிரி டெக் ரிலேட்டடாகவும் அந்த மாதிரி பெட்ஸ் ரிலேட்டடா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓகே, ஆனால் வெயில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக இருக்குது. நம்ம ஆஃப்டர்நூன் டைமில் வந்துட்டோம். என் ஃபேஸை பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரொம்ப சீக்கிரமாக நடந்து உள்ளே நம்ம இன்சைடுக்கு போயிடலாம். உள்ளே போயிட்டோம்னா ஓரளவுக்கு நமக்கு வெயில் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தோம்னா நம்ம உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ் வந்து இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக கவர் பண்ணியிருக்கேன். டெடிகேட்டடாக நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஷாப்பாக விசிட் பண்ணி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வரிசையில் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம விசிட் பண்ணுற ஷாப் பார்த்தோம்னா அருண் அக்வாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப் இருக்கு. ஃபோன் நம்பர் அவங்க மேலேயே கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களோட ஷாப்ல போயிட்டு என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்ல எப்படி பேக்கெட் ஃபிஷ்லாம் வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் அவங்க வந்துட்டு இந்த பேக்கெட் ஃபிஷஸ்லாம் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ஷாப்க்கு வரீங்கன்றதுனால பேக்கெட் ஃபிஷ்லாம் கிடைக்காம இருக்காது. உங்களுக்கு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஃபிஷஸ் எல்லாமே இருக்கு. பேசிக்கான மாலி ஃபிஷ், கோல்டு ஃபிஷ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஃபிஷஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பீட்டா ஃபிஷஸ் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே அவைலபிளா இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலர்ல தெரியுது அந்த லைட்னிங் செட்டப்ல. ஸோ இப்போ ஷாப்குள்ள போயிட்டு உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல போனோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கோல்டுலயே பார்த்தீங்கன்னா மினி வெரைட்டி இருக்கு, குட்டியா இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் 60 rupees அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுலயே நமக்கு ப்ளூ கோல்டு இருக்கு, ஃப்ளோரான் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நமக்கு போலார் பேரட் எல்லாமே சின்னது இருக்கு, சைஸ் சின்ன சைஸ் இருக்கு, பேர் 80 rupees. இது பார்த்தீங்கன்னா ரெட் மாலி பார்த்தீங்கன்னா பேர் 60 rupees இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு கப்பி, இதுலயே பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டியும் மிக்ஸ் ஆகி இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 50 rupees வந்துட்டு பேர் சார்ஜ் பண்றாங்க. அண்ட் தென் டைகர்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாரசன்ட் டைகர்னு சொல்லலாம், கிரீன் கலர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல ஒரு மாதிரி ஃப்ளாரசன்ட்ல தெரியும். ஸோ அந்த மாதிரி டைகர்ஸ் வந்துட்டு இருக்கு. மாலி ஃபிஷ் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கு, ஆரஞ்சு அண்ட் ஒயிட் வந்துட்டு இருக்கு. ஆரஞ்சு அண்ட் ஒயிட் மாலி பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கு. இதோட பேரும் பார்த்தீங்கன்னா 60 rupees வந்துட்டு போட்டிருக்கு. அண்ட் தென் மாலி ஃபிஷ்லேயே பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல சாக்லேட் மாலி இருக்குது. சாக்லேட் மாலின்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா டஸ்ட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க இதை என்ன பேர் சொல்வீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் வந்துட்டு 40 rupees அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம அருண் அக்வாட்டிக்ஸ் பக்கத்துல பார்த்தோம்னா ஷாம் அக்வாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷாப் இருக்கு. இங்கேயுமே ஃபோன் நம்பர் மேல நோட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ நீங்க வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷாப்புக்குள்ள போயிட்டு உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நமக்கு இந்த டெட்ரா வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்கு கலர்ஃபுல்லா. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ட்ரன்ஸ்லயே வந்துட்டு கோல்டு ஃபிஷ் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா பேர் 20 rupees வந்துட்டு சார்ஜ் பண்றாங்க. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா நமக்கு பலூன் மாதிரி இருக்கு, ஒயிட், பிளாக், சாக்லேட் மிக்ஸ்டு. ஸோ இதுவுமே பிரைஸ் பாத்தீங்கன்னா பேர் வந்துட்டு 20 rupees தான் பாத்தீங்கன்னா பிரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது நார்மலோட ப்ரைஸ் கம்மியாக எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஏன்னா 20 rupeesன்றது நிறைய ஷாப்ல வந்துட்டு இப்போலாம் அவைலபிளாக இருக்கிறது இல்லை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பேர் 20 rupees வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, போர்டில் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. அதனால் நமக்கு வந்துட்டு இந்த சில்வர் ஷார்க் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பேர் 120 rupees வந்துட்டு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு மாலி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 piece எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ 60 rupees வந்துட்டு கிடைச்சிடும். ஸோ இதில் ஆரஞ்சு கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பஞ்சியாக வந்துட்டு இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக வந்துட்டு இருக்கு.
இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அங்க பார்த்த மாதிரி தான் டஸ்ட் கோல்டு மாலின்னு சொல்லலாம், அப்படின்னா சாக்லேட் மாலின்னு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா அதோட பேர் வந்து 20 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இங்க நமக்கு இம்போர்ட்டட் கப்பீஸ்மே அவைலபிளா இருக்கு. பேர் பாத்தீங்கன்னா 25 rupees வந்து சார்ஜ் பண்ணிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த ஜெர்மன் ரெட் நினைக்கிறேன், ஜெர்மன் ரெட் கப்பி. இது பாத்தீங்கன்னா நமக்கு மாலி ஃபிஷ்லயே வந்துட்டு ஜெயின் சைஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. நார்மலை விட இது கொஞ்சம் பாத்தீங்கன்னா பெருசா வந்துட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒயிட் மாஃப், இது மினி சைஸ் இருக்கு. ஐ பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல வந்துட்டு இருக்கு. பேருமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 30 rupees வந்துட்டு பேர் பிரைஸ் பண்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஏஜிஆர் அக்வாட்டிக்ஸ் ஹவுஸ் ஆஃப் ஃப்ளோரான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரான் மட்டும்தான் நமக்கு அவைலபிளாக இருக்க போது. ஏகப்பட்ட ஃப்ளோரான் ஃபிஷ் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கிற அளவுக்கு ஹெட் சைஸ் வந்துட்டு பாப்அப்டாக இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. என்ன டைப் ஃப்ளோரான்? இதெல்லாம் இம்போர்ட்டட் வெரைட்டிமா. இம்போர்ட்டட்லேயே வந்து ஷோ கிரேடுன்னு சொல்லுவாங்க, அந்த வெரைட்டி ஃபிஷஸ். இதெல்லாம் நம்ம பர்சனல் செலெக்ஷனில் எடுத்துன்னு வர மீனுங்க. இது வந்து எஸ்ஆர்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எஸ்ஆர்டிலேயே வந்து இதெல்லாம் ஷோ கிரேடு 1, 2. இது வந்து F3 கம்ஃபான்னு சொல்லுவாங்க. கண் வந்து ஒயிட் கலரிங்கில் இருக்கும். அதே இங்கே இருக்க பாருங்க, இது எல்லாமே வந்து அதுமாதிரி ஹை கிரேடு தான். இல்லை, நீங்கள் வாங்கும் போது மீன் வாங்கும்போது ஹம்போட பார்த்து வாங்கணும், அவ்வளோதான். ஹம்போட பார்த்து வாங்கி அது இல்லாமல் இது நான் எப்படின்னா நான் டைரெக்டாக தாய்லாண்டில் போயிட்டு பர்சனல் செலெக்ஷன் பண்ணி எடுத்து வர மீன். குவாலிட்டி ஃப்ளவரான் ஒன்றே நம்ம பண்ணுறது. இது காம்படிஷனில் நம்ம நிறைய ஜெயிச்சிருக்கோம். நம்ம காம்படிஷன் ட்ரோஃபீஸ்லாம் அங்கே இருக்குது. வெறும் ஃப்ளவரான் தான், வேறு எதுவுமே நம்மளுக்கு ஐடியாவும் இல்லை. குவாலிட்டி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இல்லை, நீங்கள் ஃபுட்டு வந்து ஒரு பூஸ்டிங் தான் பண்ணோம். நீங்கள் ஹம்ப் இல்லாத மீனுக்கு என்ன தான் ஃபுட்டு போட்டாலும் அந்த ரிசல்ட்லாம் உங்களுக்கு கொடுக்காது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மீன் இந்த பாருங்கள், சிக்கன் அந்த 1500 தான் இந்த ஃபிஷ்லாம். இந்த சைஸ்லேயே ஹம்ப் எப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஹம்போட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஸ்டிங் ஆகும். ஹம்ப் இல்லாத மீன்லாம் பூஸ்டிங்லாம் ஆகவே ஆகாது. இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் KMன்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஃபுல் போல்ஸ் கவர்டாக இருக்கும். ஒரு டேங்க்ல ஒன்று தான் வளரும். ஒரு ஃபிஷ்ஷை வந்து லைஃப் ஸ்பேன் வந்து 8 years, நல்லா மெயின்டைன் பண்ணால் 4 to 5 years வரையும் இருக்கும். ஆமாம், அதே மாதிரி தான். இது மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி. அடிக்கடி தண்ணி மாற்ற வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நல்ல தண்ணி குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா ஒரு 2 months ஒன்ஸ் மாற்றினா கூட போதும். இதெல்லாம் வந்து எஸ்ஆர்டி. இது கம்ஃபான்னு சொல்லிட்டு வரும். கம்ஃபாலாம் இங்கே இருக்கு பாருங்க, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான. இது வந்து கம்ஃபா. இது கம்ஃபா. இது வந்து சைஸ் சின்னது. இது வந்து க்ரோத்லாம் நல்லாயிருக்கும், லைஃப் ஸ்பேனாக நல்லாயிருக்கும். இது வந்து இந்த சின்ன சைஸே வந்து 6000. கம்ஃபாலாம் அப் டு 5 lakhs வரையும் இருக்குது. இது ஒரு எஸ்ஆர்டி தான். இது வந்து 15K அந்த ரேஞ்சில் வரும். இதை டிஸ்பிளே ஷோக்கு போகிற மீன் எல்லாம். இதை பாருங்க, ஷோவில் ஜெயிச்ச ட்ரோஃபீஸ் தான் அது எல்லாமே. வீட்டிலேருந்து வச்சிருக்கேன் கடை. இதுவரையும் ஒரு 17-18 ட்ரோஃபி ஜெயிச்சிருக்கேன். இங்கே போஸ்டரில் இருக்கிறது எல்லாமே என்னோட சொந்த மீன் தான். இந்த கூகுள்லேருந்து எடுத்து போட்ட ஃபிஷ்ஷு அது மாதிரிலாம் இல்லை. எல்லா ஃபோட்டோஸும் என்னோட சொந்த ஃபிஷ். ஏஜிஆர் அக்வாட்டிக்ஸ்னாலே எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபிஷ் ஃபீல்டில். தாராளமாக வரலாம். நான் நிறைய விஐபி கஸ்டமர்ஸ்க்கும் கொடுத்துருக்கேன். நம்ம கொடுக்குறதோட உங்கள் கஸ்டமர் கிட்ட போய் இதை விட ரிசல்ட் இன்னும் நல்லா தான் இருக்குமே தவிர என்னோட ட்ராப் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா SM அக்வாரியம் ஃபுட்ஸ் தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் இங்க பார்த்ததுலேயே பாத்தீங்கன்னா இந்த ட்ரேட் சென்டர்ல இந்த போர்டு தான் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அட்ராக்டிவா, ரொம்ப கலர்ஃபுல்லா, பஞ்சியா பாத்தீங்கன்னா இருந்தது, பயங்கரமா இருந்திருக்கு. ஸோ இப்போதான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு சில ஃபிஷஸ் தான் இருக்கு. ஸோ இதை பத்தி டீட்டெயிலா வந்துட்டு நம்ம ஓனர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என் பேர் ஆண்டனி. நம்மளுக்கு ஏற்கனவே வந்து ஒரு 2 பெட் ஷாப் இருக்கு. முகப்பேர்லையும் ஐப்பாக்கத்துலையும் இருக்கு. இப்போ ஹோரமண்டல், கொளத்தூர் ஹோரமண்டல் ஃபிஷ் ட்ரேட் சென்டரில் நம்ம கடை ஓப்பன் பண்ணிருக்கோம். நண்பர் இப்போ தான் வந்தார். வந்து பார்த்துட்டு கடையை வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டேன். தாராளமாக எடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். பார்த்துங்க, இன்னைக்கு வந்து இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ஸ் இன்னைக்கு தான் ஓப்பன் டே. பார்த்துங்க, இன்னைக்கு தான் எடுத்துருக்கோம். இப்போதைக்கு இருக்குது. இன்னும் ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லா ஃபிஷ்ஷஸும் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஃபிஷ்ஷு, ஃபுட்டு, பட் மோட்ரு எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹோல்சேல் ரேட்டில் நம்ம தந்து தருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட குவாலிட்டிஸான ஃபிஷ்ஷஸ் இருக்கும். அது கொண்ட விஷயம், எப்படி மீன் தொட்டியில் எப்படி மீனை வளர்க்குறது, எப்படி மீன் தொட்டியை க்ளீன் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நாங்கள் வந்தீங்கன்னா நம்ம கடை மூலியமாக எல்லாத்தையுமே நான் எடுத்து சொல்லி உங்களுக்கு ஃபிஷ்ஷோட அக்வேரியம் இதை வந்து உங்களுக்கு ஒரு மேம்படுத்தலவும்
ஒரு நல்ல ஒரு வளர்ப்புக்கு உண்டான திட்டத்தையும் நாங்கள் வந்து சொல்லுவோம். நன்றி மகன். நம்ம வந்து கடை வந்து பார்த்தீங்கன்னா S46 தாராளமாக வாங்க. செகண்ட் ஃப்ளோரில் இருக்கு. ஃபுட் சென்டருக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. வந்தீங்கன்னா நிச்சயங்களா எல்லாத்தையும் பாருங்க. பார்த்துட்டு எங்களுக்கு மேலும் ஆதரவு கொடுங்க. நன்றி. நம்ம மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா ஃபிஷ்ஷா ஃபிஷ் அசசரிஸ் எல்லாமே தான். ஃபிஷ் அசசரிஸ் எல்லாமே தான். அக்வாரியம் ஃபுட்ஸ்னு வச்சிருக்கீங்களா? சோ அதனால கேட்டேன். ஃபுட்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, எல்லாமே ஃபிஷ் வரும். அதே மாதிரி அசசரிஸ், மோட்டரு, ஃபுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு ஃபிஷ் டேங்க்ல நாங்களே ஓனா மேனுஃபேக்சர் பண்றோம். சும்மா கஸ்டமைஸ் டேங்க்கும் பண்றோம். அதே மாதிரி இம்போர்ட் டேங்க்ஸும் நம்ம வச்சிருக்கிறோம். எல்லாம் இப்போ ஸ்டார்டிங் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால கொஞ்சம் ஸ்டாக் வச்சிருக்காங்க உள்ள. பட் இன்னும் 2-3 நாள் எல்லாத்தையும் ஃபுல்லா ஒர்க் முடிச்சிருவோம். நாங்கள் முடிச்சுட்டு நல்லா பக்காவா மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு இதாக தான் தருவோம் நாங்கள். ஓகே ஓகே. செட் பண்ணல, ரெடி பண்ணி மட்டும் வாங்கி மட்டும் வச்சிருக்கீங்க. ஸோ இது மொத்தமா கம்ப்ளீட்டா செட் பண்ணி வைக்கிறதுக்கு என்னைக்கு நம்ம வரலாம் உங்க ஷாப்புக்கு? 2 daysல வாங்க. உங்க மண்டே, டியூஸ்டே அந்த மாதிரி ரேஞ்சில் எப்பவுமே இருக்கும். அடுத்த சாட்டர்டே சண்டேலாம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் இருக்கும். ஓகே. அப்ப இன்னும் ஒரு 1 வீக்ல வந்தோம்னா எல்லாமே பக்காவா ரெடி செட் பண்ணி பார்க்கலாம். சரி, 1 வீக்ல ஃபுல்லாவே ரெடி பண்றோம். நாளையில ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் இது பண்றோம். எல்லாத்தையும் ரெடி பண்றோம். ஃபுட் ஐட்டம்ஸ், மோட்டர் ஐட்டம்ஸ், டேங்க் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி பக்காவா வச்சிருக்கோம். ஓகே, தேங்க்ஸ். நன்றி.